எப்பவும் போல நஹிதா வந்து அவ யூனிவர்சிட்டி காரிடோர்ல நடந்து வரா. எப்பவும் போல கிளாஸஸும் நடந்துட்டு இருக்கு, ரிசர்ச்சும் ஆன்கோயிங்கா இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு அன்னைக்கு ஒரு ஆர்டினரி டேயா தான் இருந்துச்சு. அவ அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், அவ க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா. ஆனா அன்னைக்கு அவ மீட் பண்ணவே இல்லை அவளோட ஃப்ரெண்டு. அவளோட ஐபேட், அவளோட புக்ஸ் எல்லாமே அவ டேபிள்ல அப்படியே இருக்கு. ஆனா அன்னைக்கு நஹிதா மட்டும் காணும். ஃபர்ஸ்ட் அவ ஃப்ரெண்டு வந்து நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. டைம் போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பயப்படையும் தொடங்குறாங்க. கால் பண்ணா எடுக்க மாட்டேங்க, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. அதே மாதிரி அவளை சுத்தி காலேஜ் சுத்தியும் தேடி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ அதுக்கப்புறம் மிஸ்ஸிங். அன்னைக்கு நாள் நஹிதாக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். ஸோ அன்னைக்கு நாள் ஏப்ரல் 16 இந்த நஹிதா மாத்திரம் மிஸ்ஸிங் இல்ல, அதே மாதிரி இந்த ஜமீர் அப்படின்னு ஒரு பையனும் மிஸ்ஸிங். ஸோ ரெண்டு பேர்த்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே ஒரு க்ளூமே கிடைக்கும். ஸோ இந்த ஜமீலும் இந்த நஹிதா ரெண்டு பேருமே நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே கப்பிள்ஸும் கூட. ரெண்டு பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலிஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி ரெண்டு பேரும் ஒரே நாள்ல காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே டவுட் வர ஆரம்பிக்கு. ஃபேமிலிக்கும் ஆன்சர் வேணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆன்சர் வேணும். ரெண்டு பேருமே எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் ஆன் கோயிங்ல தான் இருந்திருக்கு. எங்க தொலைஞ்சிச்சோ அங்கதான் தேடணும். ஸோ என்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சாங்களோ அன்னைய நாள்ல இருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் தொடங்குறாங்க. எந்த இடத்துல தொடங்குறது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு தான் முதல்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல, அதாவது ஜமீன் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. ஸோ ஜமீன் அப்பார்ட்மெண்ட்ல ஜமீன் மட்டும் இல்ல, அவங்க கூடயே ஒரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா. அப்பார்ட்மெண்ட்ல என்ன ஆச்சு, அன்னைய நாள் அதாவது ஏப்ரல் 16 வந்து இவன் வந்து ஜமீரை பார்த்தானா, அதே மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாங்களா, இப்படின்னு எல்லாமே இந்த போலீஸ் வந்து கொஸ்டினா இவன் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் இவனை பார்க்கும்போது போலீஸ்க்கு என்னதான் சந்தேகம் வந்தாலும் போலீஸ்க்கு கண்டிப்பா ஒரு எவிடன்ஸ் தேவை. அதனால அங்க சுத்தி எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வெஹிக்கிள், அவனோட ரூமு, அவனோட போன் அப்படின்னு சொல்லி எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த போலீஸ். சிசிடிவி கேமராவையும் போலீஸ் வந்து செக் பண்ண தொடங்கினாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த டைம் லைனுக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆன அந்த டைமுக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் செக் பண்ண தொடங்கினாங்க இந்த போலீஸ். அந்த நேரத்துல இவன் ஃப்ரெண்டான இந்த ஜமீரும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவன் கூட தான் டிராவல் பண்ணாங்களா அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த டைம் லைனுக்கும் இவன் சொல்ற ஆன்சருக்கும் எதுவுமே கனெக்ஷன் இல்லாம தான் இருந்துச்சு. எதுவுமே ட்ரேஸ் இல்லை. அதாவது இவங்க எல்லா இடத்துலயும் வெஹிக்கிள் செக் பண்றாங்க, அவனோட கேமரா செட் பண்றாங்க, அப்படின்னு எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல. ஈவன் தோ இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களா இல்லைன்னா உயிரோட இருக்கிறாங்களான்னு கூட போலீஸ்க்கு வந்து ட்ராக் பண்ண முடியல. இவங்க பாடி கண்டுபிடிச்சாவது அதுக்கு மேல ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. சோ அதே மாதிரி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து இந்த காலேஜ்குள்ள ஹாஸ்டல் எல்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க இந்த ஜமீன். சோ இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா போக போக ஒரு வாரம் அப்படியே கடக்குது. ஏப்ரல் 23 இந்த ஜமீனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு குப்பை தொட்டியில இருந்து இந்த ஐடென்டிட்டி, அதாவது ஜமீனுக்கு மேட்சிங்கான சில திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த போலீஸ். அதுல இந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த ஜமீன் கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஏப்ரல் 24 ஒரு பிரிட்ஜ் கீழே இருந்து பாடி பார்ட்ஸ் வந்து இந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த பாடி பார்ட் ரிசர்ச் பண்ணும்போது தான் இது வந்து ஜமீனோட பாடி பார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து கன்ஃபார்மும் பண்றாங்க. ஸோ ஒரு மிஸ்ஸிங் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இறந்து போயிருக்கான். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜமீன் கூட நஹிதாவும் அன்னைக்கு மிஸ் ஆனா. ஸோ இந்த நஹிதா வந்து மிஸ்ஸிங் கேஸ்ல தான் இருக்கா, அவளை வந்து எப்படியாவது இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், நஹிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜமீனோட பாடி எடுத்து அதே இடத்துல வச்சு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியோட ரிமைன்ஸையும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பாடி பார்ட்டை வந்து திருப்பி ஃபர்தரா ரிசர்ச் பண்ணும்போது அதுதான் தெரிஞ்சிருக்கு இந்த ஜமீனோட கேர்ள் பாடி பார்ட்ஸ் தான் அது. சோ ரெண்டு பேர்த்தோட பாடி பார்ட்ஸுமே அந்த பிரிட்ஜுக்கு கீழ இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்குள்ள ஹோப்பும் போயிடுச்சு. அதாவது கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை படிக்க இங்க விட்டுருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க இப்போ உயிரோட இல்ல அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும், யார் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவென்ச்சுவலி அவங்களுக்கு வந்து டவுட் வந்து கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த இந்த ஷிஷ்வா கூட தான் போயிருக்கும். ஏன்னா இவன் தான் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கும் அந்த கேஸ்க்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே உள்ள டிராஷ்குள்ள இருந்து தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் கிடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள பிரிட்ஜு கீழே இருந்து தான் இவங்க பாடி பார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ திருப்பி இந்த ஜமீனோட ஃப்ரெண்டு கிட்ட கொஸ்டினா ரைஸ் பண்றாங்க. அவனுக்கு உண்மையாவே என்ன ஆச்சு, உன் கூட தானே இவ்வளவு நாள் இருந்தா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்கிட்ட கொஸ்டின் கேட்க தொடங்குறாங்க. அதே மாதிரி இந்த ஷிஷ்வாவோட கையில வந்து ஒரு வெட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி உனக்கு வந்து இந்த அடி பட்டுச்சு அப்படின்னு
சொல்லி போலீஸ் கேட்கும்போது சோ அவன் என்ன சொல்றானா ஆனியன் கட் பண்ணும்போது தெரியாம ஃபிங்கர் வெட்டிடுச்சு, அதனாலதான் பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டவுட் வருது. ஏன்னா இந்த கையில் உள்ள பிளட் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திருப்பியுமே அவங்களுக்கு இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கு. ஸோ ஃபர்தராக அவனோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி தொடங்குறாங்க. முதல்ல செக் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் டீப்பா இவன் தான் கொலை பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி செக் பண்ணி தொடங்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்க வந்து அவனோட சாட் ஜிபிடியோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்குறாங்க. ஏப்ரல் 13 இவன் ஏஐ கிட்ட சேட் பண்ணியிருக்கான், எப்படி கொலை பண்ணி தப்பிக்கலாம் அப்படி இப்படின்னு சில சேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கொலை பண்ற ரீதிக்கு ஒரு சேட்டும் பண்ணியிருக்கான் இந்த ஏஐ கிட்ட. அது வந்து கரெக்டா ஏப்ரல் 13. இவங்க 2 பேரும் தொலைஞ்சது ஏப்ரல் 16. இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போதே போலீஸ்க்கு ஓரளவுக்கு கெஸ் வந்துருச்சு இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. போலீஸ்க்கு இன்னொரு டவுட் வந்ததுதான் அவனோட அமேசான் ஆர்டர். இது வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணது வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா அந்த டைம் லைன் இவங்க இறந்ததுக்கு எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான் அதெல்லாம் ரொம்பவே ட்ரிகர் ஆகுது இந்த போலீஸ்க்கு. அவன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான்னா இந்த லைட்டர் ஃப்ளூ, அதுக்கப்புறம் இந்த ட்ராஷ் பேகு, கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணாத சில சாதனங்கள் எல்லாம் வாங்கியிருக்கான். அதுவும் இவங்களை இறக்குறதுக்கு முன்னாடி. சோ நீங்க யோசிக்கலாம் இது வந்து எல்லாரும் வாங்குற சாதனம் தானே. ஆனா நீங்க டைம் லைன் மேட்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா இவங்க இறக்குறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கியிருக்கான். ஏப்ரல் 13 சாட் ஜிபிடி கிட்ட இந்த மாதிரி சாட் பண்ணியிருக்கான். ஏப்ரல் 16 இவங்க 2 பேருமே மிஸ். ஸோ போலீஸ் வந்து இன்னொன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வண்டி, அதாவது இவனோட வண்டி எங்க இருந்துச்சு, அந்த பிரிட்ஜ் பக்கத்துல நின்னுச்சா, அதுக்கப்புறம் இவனோட போன் டைமிங் ட்ரேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே திருப்பி ட்ரேஸ் பண்ணி தொடங்குறாங்க. ஸோ முதல்ல போலீஸ் வந்து இது வெறும் மிஸ்ஸிங் கேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா லாஸ்ட்ல இது வந்து டபுள் மர்டர் கேஸா மாறிச்சு. அமேசான் ஆர்டர், அதுக்கப்புறம் ஏஐ சாட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்குமே அவன் எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியேற. இந்த வீடியோல எனக்கு என்ன சொல்லணும்னா, அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீம் இருந்திருக்கும். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு வர படிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் 2 பேரும் ஒபிஷியலா மேரேஜ் பண்ணிக்குவாங்க, இதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு அவங்க லைஃபே சூப்பரா இருந்திருக்கும்னு இமேஜின் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாம் ஒரு நிமிஷத்துல இவன் ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ணுவான், இப்படி வந்து அவங்க 2 பேர் லைஃப் முடிப்பான் அப்படின்னு இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க 2 பேரும். அடுத்து யாரை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.